மஞ்சச்சூரை. என்னன்னு தெரியுமா? இது என்ன சாதம் தெரியுமா? இது கிலோவாள். கிலோவாள் சைட் போசிக்கு பார்ப்போம். பாருங்கள் மக்களே, நாங்கள் இதுதான் ஓடு பட்டையில் மீன் பிடிக்கிறன்றது. ஏன்னா போட்டு ஓடிட்டுருக்கக்குள்ளே பட்டையை போட்டு ஓடுறது. பட்டைன்னு சொன்னால் ரிப்பன் கட்டி விட்றது. அது ஓடி வரக்குள்ளே மீன் பார்க்கும் இறதான் சின்ன மீன்குட்டி ஓடுதுன்னு சொல்லிட்டு சேர்த்தி வந்து பிடிப்பார். கட்டையில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கட்டையை வளைச்சி சின்ன மீன் நிற்கும். அந்த சின்ன மீனை பிடிக்கிறது தான் அந்த கட்டா எல்லாம் நிற்பா. அதை பிடிக்கிறது தான் நாங்கள் அந்த கட்டையை சுற்றி ஓட பாருங்கள் மீன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதில் சில டைமெல்லாம் மீன் நின்றுச்சுன்னு சொன்னால் 400 கிலோ 500 கிலோ மீனுன்னு சொல்லி பிடிச்சி போட்டுருவோம் நாங்கள். ஆனால் அப்படி சான்ஸ் கிடைக்காது. பாருங்கள், இதை பிடிக்கிறதுக்கண்டே சிங்கள போட்டுகள் சிரியும். சுருக்கு வலையோடு சிரிவாக எப்படியும் 1 மாதம் 2 மாதம் கடலில் சிரிகிறது. இப்படி கட்டையில் கண்டா அவனை வளைஞ்சி பிடிச்சி போட்டுருவானே சுருக்கு வலையில். பாருங்கள், சில டைமில் இப்படி கிட்ட கலண்டும் போய்த்துரும். ஆனால் பிடிக்கிற மீனை ஒழுங்காக பிடிச்சி விளாட்டி கிட்ட கலண்டு ஓடிடும். பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கக்குள்ளேயே ஒரு அழகு தான் அந்த மீன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இதான் வர்ணக்கட்டா. சுட்டோட இருக்க கொள்ள மட்டும்தான் இந்த கலரில் எரிப்பா. மரா சரி அவ்வளோ டாலருக்கு மாறிடுவா. கூட முடியுமா என எல்லாம் தொழில் நேரங்களை காலை 5:40 சாமி நடத்துகிறோம். பாருங்க ரெடி பண்ணி என்ன போடுவோம் நமக்கு நீங்க பொறிவடலி பஜ்ஜாரையா முருகலியா பிடிச்சி மசாலா மசாலா பார்க்கணும். போட்ட மசாலாவே இந்த கனவா தெரியும். ஓ கொதிக்குது சீதாவி கொதிக்குது. பாருங்க கமராங்களே காட்டு வாசல் தின்றாப்புல இருக்கு. லகாட்டிச்சு இருக்கிற மாதிரி பறக்குடா சொத்தங்க புள்ள கொடுக்க வேண்டாம். அப்பா லைட் பண்ணுவான், நல்லா சாப்பிடுவாரு. ஒரு கடிச்சு இருக்காரு. என்ன போடுமா முடிச்சு சீரோட காணவா போட்டு ஜனாதிபதி கூட இப்படி சாப்பாடு தெரியுமா? உடனே பிடிச்சி உடனே அவன் திருச்சியில் வச்சா சாப்பிடுவா. எண்ணெய் வடிச்சுட்டா கனவா எடுத்து வச்சு போட்டு எண்ணெய் வடிச்சுட்டா. கடந்த எண்ணெயெல்லாம் பௌத்தா அடிச்சு சுற்றி அந்த காட்டு வாசல் தின்றாப்புல அவளை எப்படி தான் போட்டு உச்சிரோட ஓட்டு தின்னுவாங்க.
பாட்டுங்க பாருங்க இதுக்குள்ள எப்படி மைய வச்சு தின்றிக்க மாட்டாங்க பார்த்துங்க விரிச்சு காட்டுறேன். இதா ஷாமா படில் பாருங்க கனவாக்குள்ளே கனவா இது இப்படி அள்ளி எரிஞ்சு ஓட்டு இப்படி தின்னு பாருங்க மக்களே, கோழிக்கறி ஆக்க போகிறோம். இன்ஷால்லா கோழிக்கறி ஆக்கிட்டு காட்டுற பாருங்க. நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கோழிக்கறி ஆக்குறோம். இது பாருங்க, இப்போ சாப்பாடு வைக்க போகிறோம். 10:30 ஆகிட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஆளால் மாறி மாறி மிலிட்ரி கேம்பில் காவல் இருக்கிற மாதிரி தான் கனவா வடிக்கிறதுக்கு இருப்போம். இந்த கனவா எடுத்து அடித்தா மட்டும்தான் மீன் உழுவும். இந்த கனவா சீசன் வந்தால் எங்களுக்கு தூக்கம் இருக்காது. பாருங்கள், இந்த கனவா இப்படி தான் வடிச்சிட்டு இருப்போம். பேக்ரவுண்டில் ரேடியோ சவுண்டு போட்டுக்கிட்டு தான் இருப்போம். பாட்டு ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அந்த முசுப்புலேயே இருந்துட்டு அடிப்போம் பாருங்கள் மக்களே. இன்றைக்கு வந்து எத்தனை நாள் மக்களே? நாம இதில் வந்து 2 நாள். பார்த்துக்கோங்க, தொழில் கொஞ்சம் நஷ்டம் தான் எங்கட. பார்த்துக்கோங்க, இது சொல்கிற புறாக்கு பலியான்னு சொல்கிறேன். 1 2 3 2 தான் வரும். இதை கொண்டு கொடுத்தாலும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா அதில் எங்கள் 1 ரூபா கிலோ 50 ரூபா. பார்த்துக்கோங்க மக்களே, இந்த அநியாயம் வேண்டி பாருங்க. எங்களுக்கு கொப்பு 2 வந்துருக்கு. அதுவும் அந்த கொப்புரும் யுத்தத்துக்கு போய் தான் வந்துருக்கு. ஒரு காயம் போட்டு பாருங்க. சாலா வெட்டக்குள்ள காட்டுறேன் பாருங்க. இப்போ டைம் வந்துட்டு 4-5 மணி ஆக போகுது. நாங்கள் ஷவருக்கு நோம்பு குடிக்க சாப்பிட்டு போட்டு வந்துருக்காவோ வலை இழுக்க சாலா. சரி பார்த்துக்கோங்க, எங்களோட வலை 6 ரூபா ஏறிட்டு சுபோ டைம் ஆகிட்டு. நீ வாங்க தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் நீயத்து வைக்க போகிறோம். சாப்பிட்டாச்சு. வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? அர்த்தராத்திரியில வந்துட்டு வலை எடுக்க தூங்க உக்ரானி இல்லை. எத்தனை மணி கொழும்பினீங்க நீங்க? எங்க படுத்தா தானே உழம்புறதுக்கு. நாய் காவல் பார்க்குறப்ப வலைக்கு காவல் பார்த்துட்டு போட்டு எவன் வந்து ஏறுறான தெரியா கப்பக்காரன்னு சொல்லி அதுக்கு காவல் பார்க்கணும். தண்டவாளத்தில் தலையை வச்சு படுக்கிறாப்புல படுக்கும். கப்பல் வந்து வெட்டினாங்கடா 20,000 போட்டுறாங்க. அது ஃபேனை வச்சா கீறுமா எல்லாத்துலேயும். அது அவனே கணக்கு மட்டும் பேர் வெட்டி எடுத்துக்கிறானே மாதிரி வாரதில்ல. எங்கட கணக்கு தான்மா பொது கணக்கு. ஏல இந்த கிழிஞ்சி போகிறது எங்களுக்கு தமிழாங்க போடுற ஜட்டியோட ஒழுங்கா இல்லாமல் இருக்கு. எல்லாம் கிழிஞ்சி போயிட்டாங்கட. பாருங்க எங்கட நிலப்பாடு இல்லை மக்கள். என்ன செய்ய அஞ்சு பாருங்க. இதை இப்படி அடிக்க வர நெல் அடி இந்த முகது மலை சீக்கிரியா மலை ஆயிரம் மாதிரி 5 அருவாசி ஏறி 5 அருவாசி ஏறி மரம் யாரும் பார்க்குறது மரம் எங்களை பிடிச்சி போட்டுவானே ஊரோண்ட வலையை ஏற்றிருக்கோம்னு சொல்லிட்டு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. எங்கே போய் தப்புற நாங்கள் அங்கே போனோம். அவன் எழுறதில்ல, இங்கே வந்தா இவன் எழுறதில்ல. என்ன செய்ய, மீனும் வருது இல்லை, ஒன்றும் வருது இல்லை. கொஞ்சம் இருந்தா போல மாசத்துல ஒருக்கா வருஷத்துல ஒருக்கா ஒரு பலையா வருது. இந்த பலையா இழுத்து இருந்தானா நாங்க போயிட்டு கரையை போயிட்டு புள்ளோடி பெருநாள் டைம். இது இந்த எத்தனை நோம்பு? 17 நோம்பு உண்டையோட. நான் பிள்ளைகளுக்கு கொடுப்படுக்கலாம்னு சொல்லி போட்டு அருவாசி வந்தது. எங்க கொடுமைன்னு கோயிலுக்கு போனா 2 கொடுமை அவுட்டு போட்டு அடிச்சான். அதான் போல நிலைமையா பெய்த்து அவுட்டு போட்டுல கிளப்பி போட்டு ஆடுது. அங்க போனோட எங்க சக்காத்தா பார்க்குறாங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிள்ளைகள். சரி, நாங்கள் புரோகிக்கு சந்திப்போம் கோப்பூர் வட்டக்குள்ள. என்னமா காலையா போறீங்க? வலையா போசண்டு காட்டுங்க. வலையா தூக்கி பாருங்க மக்கள். வலையா வந்த பெரிய பெரிய வலையா தான் வருது இல்லையே. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற? என்ன செய்யலாம்?
வச்சு வாழை வச்சு போட்டு துண்டாகி போட்டு எடுக்கணும். இதில் வந்துங்கம்மா நீங்கள் குத்தி எடுங்கம்மா. ஒப்புரு வெட்டுறாங்க எல்லாம் பாருங்க. நான் வா சரி வால் நிற்காம உருண்டு ஓடுது. விளிம்புரிக்கு தானே சரியா விட்டு பண்ணிட்டா சுண்டாவில் பலகையை போட்டுக்கலாம். இதுக்கு என்ன சூரியன் அந்த இதண்டு வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா? அதை இது எடுத்துக்கலாம். பாருங்க மக்களே, சூரியன் உதிக்கிறதுக்கு டைம் ஆயிட்டு தான் சன்ரைஸ்ன்னு சொல்கிற. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி விடுங்க உடல் வானா தானே சொன்னேன். அப்படியே எப்படிலாம் கழிக்கலுமோ அப்படியெல்லாம் வச்சு செய்தானே. ரைஸை தூக்கிட்டு வாங்க உடனே தண்ணியும் அடிச்சுட்டா கிளியர் ஆகிட்டா வழுக்காது. பாருங்க மக்கள், இந்த கொப்புரை எப்படி கொண்டுட்டு போகிறோம் பாருங்க. எவ்வளோ கஷ்டப்படுற கொப்புரை. எங்களுக்கு வார நோய்பட்டதும் வருத்த காரணம் என்ன செய்யுது. அதை வெட்ட அடிப்பா கிலோ அதில் எடுப்பாங்க. 4 கிலோ வெட்டுவானே. நான் ஓட்டு கொடுக்குறேன். உங்களோட லைஃப்பில் இப்படி ஒரு சீனை வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் நிலவு, இந்தியாவில் சூரியன் உதிச்சு வருது பாருங்கள். காலையில் இப்படி தான் இருக்கும். சூரியன் உதிக்க கட்டுவா ஏரியா ஃபுல்லாக அப்படியே சிவப்பாக இருக்கும். இது எங்களோட லைன் பாருங்கள். லைன் வச்சிருக்க தண்ணியில் கிடக்கு. லைன் வந்துட்டு எங்களோட வேலையை முடிச்சுட்டு தான் நீ லைன் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்ஷால்லா. பாருங்கள் இந்த தலையை கொத்துது பாருங்கள். கறி ஆக்கி தரட்டான்ட்டு தலையை கொத்திட்டு இருக்கீர்கள். நீங்கள் தான் ஆக்கி தரணும் மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கி பாருங்கள். இந்தியாவில் இது ஐஸ் அடிச்சிட்டு கிடக்கு. பாருங்க மக்கள், பாருங்க மக்கள் எப்படி போட அடிக்க முடியாது. இப்படி வந்து 40 100 வருஷம் எடுத்தாங்க மக்கள். விடிய வேலை தான், விடிஞ்சும் வேலை தான். இப்போ நாங்கள் கோலா வலை வைக்க போகிறோம். இதான் எங்களோட ஃபேமஸ் வலை. பறவை மீன். அருள் வடிவானவர் இருளிக்க வல்லவன் எங்கள் நபிநாதர். அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு பாருங்க மக்களே, இதுதான் சீயங்கர். பாருங்கள் நீர் வந்துட்டு வேகமாக போகிற டைமில் வந்துட்டு நாங்கள் ஓடி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி இதை வந்து போட்டுக்குவோம்.
போட்டோன்னே நீர் வேகமாக போணுச்சுன்னு சொன்னால் இது வந்துட்டு குடம் மாதிரி விரியும். இது குடம் மாதிரி விரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதில் நீர் பிடிச்சிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் தவஞ்சி மெதுவாக தான் போகும் அந்த போட்டு. இப்போ நாங்கள் கோலா வலையை வச்சிருக்கோம், அதுக்கு பின்னாலேயே மெல்லவாக அடைஞ்சு போகும். நாங்கள் பிடிக்கிற டைமுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும். எங்களோட வலை பக்கத்தில் தான் இருக்கும். அதுக்காண்டி நான் எங்களோட கோலா வலையத்தை போயிட்டுருக்கேன். நாங்கள் இந்த பாருங்கள் வச்சு 8 மணிக்கு வச்சு நாங்கள் இப்போ 11 மணி ஆகிட்டு. ஐயோ கோணம் பாருங்க மக்கள், இதான் கோலம். பாருங்க எப்படி இருக்க நிறவு. உல்லாசன வலையை வச்சு இந்த 3 கோலம் வந்துருக்குமா. பாருங்க மக்களே, கொத்துன தலை இது தலைக்கறியாக தரட்டான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கானு. இது வந்துட்டு தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இன்ஷால்லா நோம்பு கஞ்சி காய்ச்சப்புறம் பாருங்கள் கஞ்சிக்கு தேவையான சாமான் தான் இது. என்னடாவோ எடுத்தாக்குள்ள கஞ்சியாக காய்ச்சிடான்னு சொல்லி போட்டு பார்க்காதங்க. இந்த மக்கிய வீடியோவிலையும் வந்து போட்டிருக்கேன். மக்கிய சேனலில் கஞ்சி காய்ச்சிற வீடியோ தான். இன்ஷால்லா அதை கீழே லிங்கில் கொடுக்கேன், அதை போய் பாருங்கள். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாருங்கள், இது தலைக்கு தேவையான சாமான்கள். இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாம் வச்சிருக்கேன். வச்சு அப்படியே போட்டு ஆக்கிறதுக்கு வச்சிருக்கேன். பாருங்கள் மக்களே, ஒரு மாதிரியாக கஞ்சை காய்ச்சிட்டு இருக்கேன். இன்ஷால்லா கஞ்சி வேலை முடியுது. நான் ஃபுல்லாக கஞ்சி வீடியோ போடலை. அருவாசை கட் பண்ணி போட்டு நீ தலைக்கறியை ஆக்கிறதுக்கு ஐடியா போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இதை இறக்கி வச்சுக்கணும். இன்ஷால்லா நோன்பு திறந்துட்டு தான் நான் தலைக்கறியை ஆக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் கூட்டி வைக்க அப்புறம் பார்த்துக்கோங்க. இது தேவையான சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, அடுத்தது இது வந்துட்டு பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு போட்டு வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், மசாலா நான் சேர்ந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட்டாகி தான் ஆக்கணும். போட்டு வச்சு 1 மணி நேரத்துக்கு பிறகு ஆக்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். பாருங்கள், இது கொச்சிக்காத்தூள், மிளகாய் பொடியை போட்டு 2 கரண்டி 3 கரண்டி போடுவோம். ஓகே, பாருங்கள், இது வந்துட்டு போட்டு வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு வேறையா சதையில் 2 துண்டு 3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஆளுக்கு ஒரு துண்டு வச்சுருக்கோம். அதுக்கும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் மக்களே, ஃபைனலாக உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு அடுத்தது பாருங்கள் சுப்காட்டி. இது வந்துட்டு மெகி சுப்காட்டின்னு சொல்கிறது. அடுத்தது வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் தான் இருக்குது. கஞ்சிக்கு போட்டு வெந்தயம் முடிஞ்சு கொஞ்சம் போல் வெந்தயம் தான் இருக்குது. நாங்கள் எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது வந்துட்டு KFC சிக்கன். இது வந்துட்டு மீனுக்கு போட்டு பொரிக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படி பிணைஞ்சி வச்சுக்கிட்டா பேசிக். இது பாருங்கள், தலைக்கறிக்கு எல்லாம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு வெட்டலை, இடம் இல்லாததுக்காண்டி அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இன்ஷால்லா வெட்டிட்டு காட்டுறேன். இன்றைக்கு வந்து எத்தனை நாள் மக்கால்? 4 நாளா? அதானே இவ்வளோ கருப்பாக பேசிங்க நீங்கள், பாவமே. பாருங்க மக்கால், பாருங்க எப்படி நகை பாருங்க. ஒரு பாய் என்ன பண்ண செய்யுது பாருங்க. இந்த சீதையில் பாருங்க இங்கே எப்படி வெள்ளைக்காட்டில் பிறந்தால் இப்போ வட்டார சிவத்து விடுறாரு. கருத்தை பெய்தாரு இவர் எப்படி பரவாயில்ல வெளியே கலராமண்ணே பார்த்துங்க. இருட்டு கடலில் எரியாரு. அழகான ஆள் தான், கருப்படம் அழகு படம் அவர். அவர் அழகான ஆளோட அவர். ஏறா ஒரு மன்னன் தான் அவர், கல்ல பண்டி. அங்கே பாருங்க முடியா வர்ற. அதான் முடிய கடை தான் பாருங்க. வழி பாருங்க, இந்த கல்லி அந்த அந்த அதை அரிஞ்சிடா வெளி அந்த பாருங்க இப்போ சளிச்சு வாழை அடிக்கணும். ஓ அந்த மாதிரி விளங்குறீங்க. ஓ அள்ளி எறிறீங்க. இந்த பக்கக்குள்ள ஒரு 150 பேரை சும்மா அடைச்சி மூடி வைக்கலாம். பாருங்க வெகுக்குள்ள எடுத்து தெரியாது பார்த்துக்கங்க. பாய் நோரு பாய் எப்படி எழுதியாரு பாருங்க. இந்த பாருங்க, இந்த பக்கு இதாங்களே பக்கு. இங்கே பாருங்கள பாம்புத்துக்கு வந்து குடல ஒரு மாதிரி தரைக்கி
வலையெல்லாம் வச்சுட்டு கனவா வடிக்கணும் வலைக்கு நாய் ஆள் கிடக்குற அப்படி கிடக்கணும். அதில் பேச என்ன செய்யுது நாங்கள் தொழிலில் பழகிட்டேன் தொழில் வாக்குறாக்கெல்லாம் போடுங்க வெளி எங்கள் நம்பரை போடுறோம் ஆளு கொண்ட போடுங்க வெளி இதாக்கு கடத்தொழில் பாருங்க வந்து 4 ராவுகளி அதில் பேசா நாளி இந்த ராவை துறக்கணும் ராவை பிடிக்கணும் 19 களி எங்களை இந்த மோட்டுக்கார முதலாளி எங்களுக்கு 25 அரிசி பேக்கு சாரன் 5000 காஜி 4 சாரன் 2 சட்டி வெடி உள்ளுக்கு போகிற வெடி மேலே ஒரு டிக்கெட்டு ஒவ்வொரு ஆளுக்கு அவருக்கு போய் இங்கிலி சக்காத்து ஒரு 40,000 போய் இங்கே போய் அதான் நிற்கிறேன் சண்டையில் பார்த்து இங்கே ஒழிச்சு நிற்காரு ரைட் ரைட் இந்த அரிய கல் பாருங்க அந்த தடார் பெண்ணாலை குடுப்பு எடுக்கிறதுக்கு வந்த கடலுக்கு நல்லா இருக்காங்களே எங்களுக்கு வார கொப்பு எல்லாம் சோம்புடாயதும் அடிபட்டதும் காலையாக இழுத்ததும் சின்ன குட்டியும் படிப்புக்காரனும் பாலுடி மறக்காதும் பருகுது நாங்கள் என்ன செஞ்சேன் சொல்லுங்களா அது அங்கே ஒன்று நான் இடிச்சு பார்த்து அங்கே அப்போ எடுத்துக்கிறேன் நான் குடல பாருங்களி வாழைச்சனைகள் சோதனை வார கொப்பூர் இப்படி தாங்களி வருகுது ஒரு நோய்பட்ட காய்கறியால் இழுத்ததும் அதை கொண்டு போன அக்கடை இடிக்கான இடி அங்கே வச்சு குத்துறானோ அங்கே பக்கம் வந்துடு அடுத்த சேர்த்து உண்டு போகுது பாருங்க இதான் எங்கட கொப்பூர் தலை 10 வலையாக பிடிக்கிற வலை எப்படி அடியா பாருங்க எங்கட நவர் சேலை இந்த அரியப்பட கல்லு தட்டா டும் அல்லா குண்டு அடிக்கிற மாதிரி ஓ ஓ ஓ உங்களோட பின்போஜா நம்மளுக்கு ஓ ஓ ஓ ரைட் அதான் அடிக்கணும் மச்சினா காலவோ வாடுறோம். ஓகே மக்களே, அடுத்தது நம்ம சம்சா பொரிப்போம். டைம் ஆகிட்டு, நோன்பு துறக்கிற டைம் ஆகிட்டு. இன்ஷால்லா நாம் நோன்பு துறக்கிறதுக்காண்டி சம்சா பொரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இது கடையிலே வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சா இருக்கும் ஒரு 5 நாளைக்கு பாருங்கள். அடுத்தது சம்சாலாம் பொரித்து முடிஞ்சு மீனை பொரிச்சுக்குவோம். நம்மளை மசாலா போட்டு வச்ச மீன் தான் இது பாருங்கள். மீனை பொரித்து எடுத்துக்குவோம் பாருங்கள் மக்களே. வீடியோ வந்துட்டு முழுசாக போடலைன்னா கட் பண்ணி தான் எடுத்துருக்கேன். சொன்னால் முழுசாக போட்டால் பார்க்குறவங்களுக்கு அறியன மாதிரி இருக்கேன். சொன்னால் இவன் என்னடா இதே போட்டிருக்கான்னு சொல்லி போட்டு பாருங்கள். நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஓகே, பொரிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு தேசிக்காய் பாதி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். தேசிக்காய் புளிஞ்சு விட்டு அதை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே, அது தனியினும். யாரெல்லாம் வந்துட்டு இப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வாசம் அப்படி ஒரு வாசம். ஓகே ஃப்ரெண்ட், எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு தலைக்கறியை ஆக்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். சரி பாருங்கள், இது வெட்டி வச்ச மரக்கறி தான் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஏலக்காய் கராம்பு கருவேப்பட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கி எடுத்துக்குவோம் பாருங்கள். இதுதான் தலைக்கறி. சண்டே சமையல் மாதிரி இது மண்டே சமையல் பார்த்துக்கோங்க. தேங்காயில் வாங்க வசதி இல்லை எங்கள்கிட்ட. தேங்காய் பால் பாக்கெட் தான் போட போகிறோம். தொழில் காலைக்கு தேங்காய் வாங்கிட்டாலும் மூப்பர். சரி, கண்ணாலுக்கு கிடைக்காது.
பொருளாதாரத்துறையில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்க வேண்டும் என பிரதமர் தெரிவித்தார். தேசபந்து செல்லுக்கும் நாளைக்கு விளக்கமறியல். மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் அது மிக குறைவாக நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே இருக்கின்ற இந்த சிலக்கினங்கள் நாட்களாக கழிய வேண்டுமானால் அமட்களுடன் கழிப்பதற்கு நாங்கள் முக்கியமான அமர்களில் ஒன்றுதான் பத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். இதாம் கொப்பூர் கண் முட்டி முட்டி அந்த காலத்துல முடாபானையில வளாரம் வச்சுட்டு தெரியுமா அம்மா அப்படி பாட்ட கந்தாயில் பார்த்து கொப்பூரகன் இதெல்லாம் இப்ப திண்ட உள்ளூர் வெள்ளதையும் வச்சுக்கிட்டாச்சு சூனியம் வைக்கிறது ஒரு சாட்டி கரியை கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இத்திகாஃபுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நோம்பா குடிக்க போறீங்க அதை ஊத்துங்க எண்ணெய் குடிக்க ஆகணும். சவரி செய்ய வரீங்க. நான் சரி சவரி செய்ய ஒன்று தின்னேன் குடிக்க செல்லியா அடியா வாங்க பசிச்சைடு போட குடிக்கிறேன். சாப்பாடு இருந்தா உத்தரவு பொறுங்க செய்த மேலே குடிக்கிறேன். Vamos, dale. Ah, boleh dia. சின்ன போட்டுக்காரன் ஏரியாமா சக்கிலிய செடி குண்டாவன் அவன் காலையில படுக்க விடுறாங்க பார்க்க வெளியில எரிஞ்சு சீர்வானம் விட்டு என்ன கஷ்டத்தை படுத்துறானே சின்ன போட்டுக்கார 65-70 கிலோமீட்டர்ல வந்துட்டு நீங்க நாசமத்து போவான் விடியில் வந்து போவான் அவனை கொஞ்சம் கொண்டு ரோட்ல வந்து போட சக்கிலி போயிடுவான் விடுவாடா தலையை தூங்க தலை கிட்ட கொஞ்சம் அங்கே எடுத்துட்டு இந்த கொப்புரு தலைக்கா சக்கிலியை போயிடுவாங்க சின்ன போட்டுக்காரன் என்ன கஷ்டப்படுத்துறாங்க வெளியில கொடுத்து வச்சிருக்கானே சீர்வானம் கொடுத்து வைக்கானு ராவையில பல எங்க பார்க்கலாமா ராவையில படுக்கையும் பலியில சின்ன போட்டுக்காரனால ஒழுப்புறது 12 மணிக்கு என்ன பாட்டை படுத்துறாங்க முன்னுக்கு நிக்கிட்டா கவலையில மீனை கலட்டி எடுத்துட்டு ஓடுறாங்க சக்கிலியை போயிடுவான் தோக்கல் அமைச்சிருக்கான் சுடுவான்றான் அவன் ஏன் இந்த சுட்கன் தோக்க வச்சிருக்கா சுடுவா மிச்சமாக காய்ச்சாங்க வணக்கம் ஐயா தலை பத்தா பிடிச்சிக்கிங்க எத்தனை தலை பத்து 1 2 3 4 5 6 7 தலை பத்தா மாஷா அல்லா செடியாரு 2 படையாடு சவரா எடுத்து போட்டு 4 மீன் வச்சுருக்காரோ கிலோ ஹட்டியா வந்துருக்கீங்க வேற கடையில் ஊட்டிதான் எல்லாரும் போசண்டு பாருங்க மக்கள் தலப்பத்து 1 2 3 4 5 6 7 பலையோட சைஸை பாருங்க மக்கள் பலையோட சைஸ் தான் பலையா என்னமா செய்றீங்க சின்ன போட மறைச்சிட்டான் 10 கிலோ கலட்டிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் அறுத்து குமிச்சு விட்டுருக்காரு பாருங்க மக்கள் எல்லாம் கொள்ளை பாருங்க மக்கள் பாருங்க நாங்கள் இப்படித்தான் குரலை உருவுற ஆக்களுக்கு மனுஷனுக்கு இப்படித்தான் குரலை உருவு வந்து சேர்ந்தா
பாத்துங்க எப்படி கோல செட்டட சரி பாத்துங்க மக்கா பாத்துங்க குடல் உருவாக்கல் தான் ஓ இப்படி இப்படி போடுறாங்க ஆக்கள் பாருங்க அவங்க தின்றோம் பாருங்க நல்லா பாருங்க கட்டி உள்ளாரியாமா பாருங்க பாருங்க மக்கள் பாருங்க யாருக்கு ஜனாதிபதி கூட எப்படி ஆகிட்டு உள்ள உடனே பார்த்துங்க இல்லையா பாருங்க மக்களே அவ்வளோ சினையும் குடலையும் அவனையும் அவிச்சு அவனையிலே தின்றுட்டானே எங்களுக்கு மிச்சம் வைக்காமலுக்கு பார்த்துக்கங்க என்ன அட்டகாசம் மறிக்குவானியல்ற அட்டகாசம் காட்டுவாசியில் கொண்டு வச்சு பிடிக்கிறாப்புல தான் இன்றைக்கி வணியில் வச்சுட்டு இருக்குது கடலில் பாருங்கள் மிஷினையும் கடிச்சு திண்டாலும் தின்றுவானே இவ்வளோ இருக்கு அதை இருந்துக்கிறேன் நாம் பாருங்கள் வணியில் ஆக்களை பாருங்கள் காட்டுவாசியிலே தான் கொரக்காப்புளி உப்பு வெள்ளைப்பூடு கொச்சிக்காத்தூள் எல்லாம் வந்து போட்டு அவிச்சு வச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட கறி ஆக்குன மாதிரி தான் இருக்கும் அது பாருங்கள் அவனையிலே திண்டு முடிச்சிட்டானே இதில் என்ன தான் இருக்கு நீ எங்களுக்கு தின்றதுக்கு பாப்பா இறவைக்கு சமைக்கிறதுக்கு தான் அது என்ன சித்துக்கு பீச்சியா நீங்கள் அடுக்கப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் தண்ணி உதறப்படாத இது எங்களோட சூண்டலில் வந்த மக்கால் இப்போ நாங்கள் சூண்டலில் பிடிச்சதுனா சுண்டல்லாம் பிடிச்சப்ப அங்கே இது என்னன்னு தெரியுமா இது என்ன சாதம் தெரியுமா இது கிலோவாள் கிலோவாள் சைட் போசிக்கு பார்ப்போம் இதான் கிலோவாள் இதான கிலோவாள் இது இப்போ நீங்கள் சின்ன போட்டுக்காரன் கண்டானுச்சுன்னா ஒன்றை விட்றானே இல்லை ஊர்றானு இல்லை பாருங்க மக்கள் பண்டிகை அவள் கிடக்குறாப்புல பார்க்குற மாதிரி வெடி கொளுத்தி பார்க்குற மாதிரி பார்த்து இந்த தொழிலை கொண்டு போனவனு கொமிஷன் காசு எடுக்கானு 50 ரூபாய் 30 ரூபாய் எங்கானு அவனும் லெசல்றானு நீலப்பனையும் பச்சை பேனையும் நீலப்பனையும் சிவத்தப்பனையும் வேலை செய்யுது என்னன்னு சொன்னா அது நாங்கள் வித்துட்டு வர்றது நீங்கள் கொண்டு வர புணத்தை அதுவும் நோயார கொப்புருங்கானுவோல் நான் கெண்டு மணிக்கு ஒலிம்பி வலை எழுத்து வாங்கி செஞ்சா கொண்டு போனவன கேன்சர்காரங்க மீனுக்கு கேன்சருங்க புத்துநோய்ங்க காய்ச்சலுங்க அது எப்படா நீங்கள் கண்டீங்க காய்ச்சல் மீனுக்கு போய் கேன்சருண்டு அதெல்லாம் மங்குளை அடிக்கிறதுக்கு இந்த கதை இங்கே பாருங்க மகன் ஒழும்புகிட்ட 10:30 மணி வலையை இழுத்து செத்து புழைச்சி சின்ன போட்டுக்காரன் கொள்ளையடிச்சு அவன் படி கொளுத்தி சீர்வானம் விட்டு மங்குளை அடிச்சு கொண்டு வரான் அவனால் தப்பிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் இந்த கொப்புரு கிலோவாலை அப்படி இப்படி கொண்டு கிலோவாலையை கொண்டு போன ஒரு கம்பி ஓட்டி வச்சிருக்கா அந்த கம்பியை ஓட்டி வெள்ளச்சதை சிவபத்தச்சதை பார்க்கணும் எங்கோ நாங்கள் சாப்பிடுறது காணாதுக்கு இந்த கொப்புரை பிடிச்சிட்டு போனா கலப்பதை பிடிச்சிட்டு போனா உடஞ்சிருக்கீங்கன்னு காணாதுக்கு இந்த கொப்புரை கொண்டு போனால் அந்த விரலை ஓட்டி எடுக்கிற மாதிரி இப்படி ஓட்டி பார்க்கணும் என்ன கேன்சர் இருக்கா இல்லை காய்ச்சல் அதுக்கு புத்துநோயா என்னண்டு பார்க்கணும் எங்க போய் நாங்கள் என்ன நிலைமையில போய் செல்லுங்க இங்கே பாருங்க எத்தனை மணி ஒழுங்குகிட்ட 10:30 மணி இந்த மலையை இழுத்து கிரங்களா ரிங்கோகாரன் கேட்கா நீங்க கையால இருக்கிறீங்களா இந்த கிரங்கால இருக்கிறீங்களா கேட்காது நாங்க இல்லம்மா கிரங்கால இழுக்கல கையால ஆளுங்க ஏன் கையால இருக்கிறீங்க நீங்க ரிங்கோ வாங்க கிரங்கால இழுக்கிறத செட் பண்ணுங்க நீ போமாச்சா ரிங்கோவில் நீ மண்புலக்காரன் மச்சான்னு சொல்லி போட்டு இங்க ஏறாவது பாலச்சனை ஆக்கலாம் இல்லை ப்ராப்பர்ட்டி ஐயாள் இப்படி ஓட்டுறானு கையை ஓட்டுறானு இந்த ஓட்டுவோம் மச்சா ஓட்டின உடனே அந்த நோயார கொப்புரை பிடிச்சிருச்சு நோய் இல்லாத கொப்புரை பிடிச்சிட்டு சொல்றானு ஓட்டினவன அது கேன்சர் இருந்தானு அதுல ஒரு அடி ஒன்று அடிக்கிறது
1300 போனா 800 போடுவானோ அந்த கென்சர் இருந்தாலும் இல்லை 400 500 காசு அவனோட மாடி மங்குலடி பார்த்துக்கங்க நித்திரையில செவையில காணாதுக்கு கல்ல பாண்டியல் சின்ன போட்டுக்காரனும் அவனோட காப்பாதுன்ற அதில் சீர்வானம் கொளுத்துற தெரியுமா படியில் சீர்வானம் வட்ட கணக்கில் வேண்டி வச்சு அதுக்கும் பொஷா கிட்ட கேட்டவனை சொல்லுவாரு பொஷா அதுக்கு என்னதுக்கு அவங்களுக்கு சீர்வானம் படி இல்லை பொஷா அவங்களோட வளச்சட்டையும் மீனையும் பாதுகாக்கிறதுக்கு பண்டிகாவை பார்க்கறதுக்கு பொஷா அங்கு காணாதுக்கு அவர சொந்த காசுல 6 லட்சம் கோடிக்கணக்கான வளச்சட்டை தந்து போட்டு ஒரு 200 காசு கொடுத்து படிக்கட்டு வேண்டி தர மாட்டாரு அது எங்கட கணக்குல ஓடுறாரு 200 காசு எல்லாம் பொது கணக்கு சிவத்தை போன இங்கில போன இங்களை செய்து பட்டி குத்துக்கும் அப்படியே நம்ம செய்யுது சரி பட்டி குத்தினாலும் மிச்சம் வருண்டு பார்த்தா நீங்க தந்து போட்டு போகணுங்க என்னத்தை பேசுறீங்க 5ல 3 வாங்காவோ எடுத்துடுறா 2 3 வாங்கல 5ல 3 நான் 25 லட்சம் ரூபாய் மீனை கொண்டு போறேன் கேவலம் ஒரு 5 லட்சம் ரூபா காசு எங்களுக்கு வரும் அதுக்கு 5 லட்சம் ரூபா மட்டும் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வரல 5 லட்சம் ரூபா நாங்கள் வாரம் தரைய மக்கள் அந்த முன்னுக்கு ஒரு மக்கள் அங்கே முன்னுக்கு ஒரு மக்கள் அங்கே இழுக்குது ஒரு மக்கள் வீடியோ பண்ணுது ஒரு ஆள் ஒரு ஸ்கீப்பர் ஓடி தராரு அந்த ஒரு 5 லட்சம் ரூபா காசு வெட்டுறதெல்லாம் வெட்டி கணக்கு வீச கணக்கு எல்லா கணக்கு முடிய 5 லட்சம் ரூபாயில 2 லட்சம் ரூபா மிச்சப்படும் அதுலேயே மிச்சப்பட்ட ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா மிச்சப்படும் இதுக்கு 1500 2000 மீனை கொண்டு போனவனே கமிஷன் எடுக்கானு 50 ரூபாய் கொப்பூருக்கு 50 ரூபாய் பழையாக்கு 30 ரூபாய் கட்ட போறேன் அந்த வட்டா குட்டாடி தங்கம் மச்சான் தெரியுமா இது மச்சான் லாபியூ மச்சான் இதான் லாபியூ பாத்துக்கங்க இதை எடுத்துக்கிட்டு கொண்டு போனவனு என்ன சொல்லுவானு தெரியுமா இது என்ன விலை 1100 ரூபா காசு போடலாம் 1100 ரூபாயை போட்ட உடனே வட்டா குட்டா கலட்டிட்டு காட்டுற மகால் கொஞ்சம் ஸ்டெப்ல இருங்க மகால் கொஞ்சம் கலட்டிட்டு காட்டுறோம் கிலோவால பாச்சா கிலோவால பாத்துக்கோங்க இந்த சாமம் படு இது ஒரு சைஸ் இந்த சைஸ்ல நீல கலர்ல வந்தா மச்சான் நாங்க ஒரு ஸ்டீரிங் கொண்டு எடுக்க 50 லட்சம் ரூபாய் விட மாட்டானீங்களே விட மாட்டாங்க மச்சான் அதே நடக்க அது கேன்சர் அன்றானே செக்கன் குவாலிட்டி அன்றானே கேன்சர் மான செக்கன் குவாலிட்டி மான பாத்துங்க இந்த வச்சி இந்த வச்சி பாத்துக்கீங்களா அவனே தான் கொள்ளை அடிச்சு போடுவான் இதான் சாவம் கிலோவால மஞ்சச்சூரை கொஞ்சம் எடுத்துட்டு சைட்டா வரீங்களா நீங்க நான் சைட்டா அந்த அன்பு எடுக்கிறீங்களா நீங்க ஒரு சைஸ் வீடியோ கொஞ்சம் வேலை முடிஞ்சு ஆடிட்டு போங்க பிள்ளைகள்ட்ட இந்த வாரம் மச்சான் அப்படியே போய் பேக் எந்தரையா நான் சொல்ல வச்சு போங்க நீ பாருங்க கடவுள் அங்கால நிலவு வர கிளம்பிட்டு சரி வச்சாச்சு மச்சான் இப்படித்தான் குளுந்து அடிவட்டு மிச்சப்பட்டு தாரத்தை தந்தா எடுத்துட்டு போறான் மச்சான் சரி பார்ப்போம் நல்லவனுக்கு காலம் இல்லைம்பாங்களாம் இந்த அறியா மங்குளக்காரன் அந்த அறியா வருத்தாங் மங்குளேன் வறுக்காம போட்டு எண்ணெய் வச்சு வறுக்காம மச்சான் இந்த ஆசை போட்டு என்ன புள்ளி அடிச்சாயா மழை சாலை காலடங்காவா நீங்கள் நான் இரவு மீன் பிடிக்கிறேன்ற நாங்கள் ரொம்ப பாருங்கள் பிளேடு தான் தூண்டல் என்ன உள்ளுக்கா இந்த தூண்டல் வெட்டியாலாம் அடிச்சிட்டீங்க சப்பூரா இதான் சப்பூரு பாருங்க மக்கால் பாருங்க சப்பூரு தூண்டல் அடிக்கல யாப்பியாரா தூண்டல் அடிக்கல வாய்க்கல கைட்டு சிறகு அதில் பூட்டு போட்டு கிடந்துச்சு ஒலி வருதா
ஒடியாங்கொட்டி கொலிக்க எடுங்க. தலை 10 எடுக்க மாட்டாங்க, கொலிக்க எடுக்க மாட்டேன். இப்படிங்க அப்பதாங்க. அவர் யார்? கடல் பாஞ்சா. என்னடி முடி முளைச்சிருக்கிறேன் தலை 10க்கு. மயில் மீன் உள்ளுக்காதும் இல்லை. சினரிக்கு இவ்வாறோ பாருங்க மக்களே, இது எங்களோட ஒத்து வந்த போட்டு தான். இது கடைசி டைமில் தான் அவள் வந்து எங்களை சந்திச்சுட்டு போனாங்க. இன்ஷா நாங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இனி ஊருக்கு போகிறோம். பாருங்கள், ஒரு மினி பூச்சி மாதிரி தான் விளங்குது நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு. அப்போ கப்பலுக்கு எப்படி விளங்கும் பார்த்துக்கோங்க. அதான் கப்பக்காரன் ஒன்றும் தெரியாமல் வந்து ஏற்றிட்டு போகிறான் போல இருக்கி. பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லிட்டு இப்போ லைட்டு போட்டுட்டு வலையை இழுத்துட்டு இருக்கா. பாருங்கள் எப்படி விளங்குறேன்னு சொல்லிட்டு. இதான் மீனவர்கள்ற உலகம், 2ஆம் உலகம். கடலில் 10 நாள், ஊரில் 2 நாள். 2 நாளும் லோட் பண்ணுவோம். போட்டுக்கு ஐஸ் ஏற்றுவோம், தண்ணி ஏற்றுவோம், டீசல் அடிப்போம், நீ அடித்து எடுத்துகிட்டு திருப்பி வருவோம். அதான் எங்களோட வாழ்க்கை. கடலோடையே தான் எங்களோட வாழ்க்கை போகுது. பாருங்கள். லைனில் 3 சப்புரும் தளபதி குட்டியும் ஒரு பட்டை கிளால கணக்கான கிளால குட்டி. சின்ன போட்டுக்காரன் வரலையா? கல்லணல் வரலையா? கல்ல பாண்டிய சின்ன போட்டுக்காரன் தெரியுறான். ஐயோ படிக்கலாம் பாட்டாண்டு வராளுமா. ஆயின்றா போவோம். நெருப்பு லைட் எப்படி விளங்கு வீடியோவுக்கு. படிக்கலாம் பாட்டு. பாருங்க மக்களே, எங்களோட ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாருங்க, பாசெல்லாம் கிளியர் பண்ணி தான் எங்களோட துறை என்றுன்னா போட்டு கட்டுற இடம். பாருங்கள், இது வாழைச்சான துறைமுகங்கள். பாருங்கள், இது வழியாக தான் எங்களோட போட்டை கட்டுவோம். பாருங்கள், போட்டு எத்தனை போட்டு கிடக்குன்னு மட்டும் எண்ணி பாருங்கள். இதில் பார்க்குற நம்பர் எல்லாம் வந்துட்டு சும்மா போகாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்டை பண்ணுங்கள். இன்ஷால்லா இனி அடுத்த வீடியோ பெண்ணா கழிச்சு தான். பெண்ணா கழிச்சு தான் இனி கடலுக்கு போவோம் நாங்கள். அதுக்கு போக தான் இன்ஷால்லா வீடியோ போடுவோம். பாருங்கள், பார்க்குறாங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். பாருங்கள் மக்களே, இதுதான் எங்களோட ஒரு கிழமையே தொழில் வந்துட்டு. இந்த நாயல் சின்ன போட்டு நாயல் வந்துட்டு எங்களோட மீனை களவெடுத்துட்டு போய்த்தானுகள்.
பாருங்க அவனை களவெடுத்து மிச்சம் வந்துட்டு இதுதான். ஆனால் ஊருக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே நிறைய சின்ன போட்டு இருக்கு. ஆனால் சின்ன போட்டு அவ்வளோக்கும் வந்துட்டு நைட்டில் வாராது, அதுக்கெல்லாம் பாஸ் கொடுக்கணும். பாஸ் கொடுத்தா தான் எந்த நாய் இரவையில் களவெடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். இவனே சும்மா வாரானே எல்லாம் கையில் துப்பாக்கியோட வாரானே அவனோட கேமை கேட்டால் காட்டிட்டு போகிறானு, சுட்டு போடும் பேசாமல் இருங்கடா நாயிலேன்ட்டு. நாங்கள் எங்கே போய் செல்றது இந்த கதையை? பொலிசியில் போய் சென்னாலும் ஒத்துக்கையாக போகிறானே அவனே, பொலிசிக்கு எங்கே அங்கே வந்து பொலிஸாக போட போகிறானே கடலில். பாருங்கள் எங்களோட நிலப்பாட்டை.